ஸ்ரீலங்காவில் எல்லா அப்படிங்கிற ஒரு இடத்துல ராவணன் சீதையை மறைச்சி வச்சுன்னா அந்த குகைக்கு நாம் ஒரு உயிரை பணையம் வச்சு நான் அந்த இடத்துக்கு போனேன். எனக்கே கண்ணில் அந்த பயம் பதட்டெல்லாம் தெரியக்கூடாதுன்னு தான் கண்ணாடி போட்டிருக்கேன். வித்தியாசமாக பயத்தில் பதிவே இருக்குது. என்ன தான் தில்லா வந்தாலும் கொஞ்சம் பயம் எட்டி பார்க்க தான் செய்யுது. பாருங்க, சறுக்குது, ஃபுல்லாக மண்ணு தான் இருக்குது. நான் மட்டும்தான் வந்து மாட்டிக்கிட்டேன் போல் இருக்கு. ஐயோ, இங்கே தான்க்கா மரண வாசம் இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாலி ட்ரிப். ஆக்சுவலி நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஸ்ரீலங்கா வந்து ஒரு ட்ரிப் போயிருந்தோம். ஆனால் அது கம்ப்ளீட் பண்ணவே இல்லைண்ணா. ஒரு பாதி சீரீஸ் தான் வந்து நான் முடிச்சிருப்பேன். ஒரு பாதி சீரீஸ் வந்து நான் போடாமல் அப்படியே சில தவிர்க்க முடியாத காரணங்களால் அப்படியே இருந்தது. நான் திரும்பவும் அதை உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதோட தொடர்ச்சி அப்படியே கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன் இந்த விஷயத்த நான் சொல்கிறேன்னா, அதாவது ஸ்ரீலங்காவில் நிறைய பேருக்கு தெரியாத ரகசியங்கள் நிறைய புதைஞ்சு கிடக்கு. அந்த ரகசியங்களில் சில பகுதியை நான் போய் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸ்ரீலங்காவில் ஒரு கடுமையான போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு இடத்துக்கு நம்ம போனோம். அதாவது ராவணன் சீதையை போய் ஒரு குகைக்குள்ளார மறைச்சி வச்சிருந்தாரு. ராமாயணத்தோட படி, ராமாயணத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்தியாவிலேருந்து சீதையை ராவணன் கடத்திட்டு போய், அதாவது ராமர் பிடியிலிருந்து சீதையை கடத்திட்டு போய் இலங்கையில் அசோகவனத்தில் மறைச்சி வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல ஒரு குகைக்குள்ளார மறைச்சி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி எல்லா இடங்களுக்கும் நம்ம போய் நேரடியாக அந்த இடத்த பார்த்தோம். அது பர்டிகுலராக சீதையை அந்த மறைச்சி வச்சிருக்கிற இடத்துக்கு நான் போன இடம், நான் கஷ்டப்பட்டு போன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்லாமே இருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதனால இன்னைக்கு இந்த வீடியோவில் அந்த விஷயத்த உங்களுக்கு காமிக்கலான்னு இருக்கேன். அதனால நீங்கள் கொடுக்குற ஆதரவை பொறுத்து தான் இந்த மாதிரி வெளிநாடுகளுக்கு நிறைய விஷயங்கள் காண்பிக்காத பகுதிகளுக்கெல்லாம் போய் நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு காமிக்கலான்னு நினைக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு இந்த காணொலிக்கு ஆதரவு கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து தான் தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய காணொலி வந்து நான் போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நம்ம ஸ்ரீலங்காவில் எல்லா அப்படிங்கிற ஒரு இடத்துல ராவணன் சீதையை மறைச்சி வச்சுன்னா அந்த குகைக்கு நாம் ஒரு உயிரை பணையம் வச்சு நான் அந்த இடத்துக்கு போனேன். அந்த விஷயத்தை தான் இன்னைக்கு காணொலியில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. தொடர்ந்து பாருங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளோர் பண்றேன். வாங்க இப்ப வீடியோக்குள்ள நம்ம போகலாம். நம்முடைய ஸ்ரீலங்கா சீரீஸ்ல கடைசியா கொழும்புல இருந்து நம்ம கிளம்பி பதுலா அப்படிங்கிற இடம் வரைக்குமான ஒரு சூப்பரான ட்ரெயின் ஜேர்னியை நீங்க பார்த்துருப்பீங்க. அதோட நம்ம ஸ்ரீலங்கா சீரீஸை வந்து ஸ்டாப் பண்ணியிருப்போம். இப்போ அதோட தொடர்ச்சியா நம்ம பதுலா போயிட்டு பதுலாலேருந்து எல்லை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போய் ஸ்டே பண்ண போறோம். அந்த எல்லையில செமையான பிளேசஸ்லாம் நிறைய இருக்கு. அதாவது நம்ம ராமாயணத்தில் சொல்லப்பட்ட நிறைய விஷயங்கள் வந்து ஸ்ரீலங்காவில் நடந்திருக்கு. இப்போ நம்ம போகக்கூடிய எல்லையில தான் ராவணன் சீதையை கொண்டு வந்து அடைச்சி வச்சிருந்த இடம் இந்த எல்லையில தான் இருக்கு. இந்த மாதிரி நிறைய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை வந்து நாம வரக்கூடிய சீரீஸ்ல பார்க்க போறோம். பர்டிகுலரா இந்த வீடியோவில் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கும், அதே சமயம் ரொம்ப பிரமிப்பாகவும் இருக்கும். அதனால வீடியோவை தொடர்ந்து பாருங்க. இந்த எல்லா ஒடிசி ட்ரெயினில் வந்த எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது நம்ம லைஃப்லேயே வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஜேர்னி என் லைஃப் டைமில் நான் பார்த்ததே கிடையாது. அப்படி ஒரு சூப்பரான ஜேர்னி இது. நம்ம வந்து கொழும்புலேருந்து ஸ்டார்ட் ஆகி பதுலா வரைக்கும் போகக்கூடிய இந்த எல்லா ஒடிசி லக்ஸரியஸ் ட்ரெயின் இது வந்து டெய்லி கிடையாது, வீக்லி ட்வைஸ் தான். வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் தான் கொழும்புலேருந்து கிளம்பும். அதேமாரி திரும்ப பதுலாலேருந்து ரிட்டர்ன் வர்றது பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் கிளம்பி இந்த ரூட்ல வரும். நாம கேண்டிலேருந்து கிளம்பி இது போறோம். நாம பதுலா வரைக்கும் போற மாதிரி தான் பிளானு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பதுலா வரைக்கும் போயிட்டு வந்தால் திரும்ப ரிட்டர்ன் ஆகிறது லேட் ஆகிடும். டைம் தான் வேஸ்ட்டு. ட்ரெயின் எல்லாருமே இறங்கிட்டாங்க, நான் மட்டும் தான் இருந்தேன். நானும் இப்போ தெமோதரா ஸ்டேஷனில் வந்து இறங்கிட்டேன். இப்போ இங்கேருந்து கிளம்பி எல்லாக்கிருந்து நம்ம போகலாம். நாம பதுலா வரைக்கும் தான் டிக்கெட் எடுத்திருந்தோம்.
ஆனால் பதுலாவுக்கு முன்னாடி தெமோதரா அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷன் இருந்தது. அந்த ஸ்டேஷனில் நம்ம ட்ரெயினில் வந்தது, அது எலா ஒடிசி அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான ட்ரெயினில் நம்ம வந்தோம். வந்த ஃபாரின் ட்ராவலர்ஸ் தான் வந்து மேக்ஸிமம் வந்து ஃபுல்லாகவுமே இருந்தாங்க. எல்லாருமே வந்து தெமோதராவில் இறங்கிட்டாங்க. எனக்கு ஒரு டவுட்டு, தெமோதராவில் அப்படி என்ன ஃபேமஸ், ஏன் இங்கே இறங்குறாங்க? சரி நாமளும் இறங்கி பார்ப்போம்னு சொல்லிட்டு நானும் இறங்கிட்டேன். இறங்கினதுக்கு அப்புறம் நான் ஆக்சுவலாக ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பேசிகிட்டு இருந்தேன் இல்லையா, பேசி முடிச்சுட்டு இந்த ஆட்டோவில் ஏறினதுக்கு அப்புறம் தான் சொன்னார், நீங்கள் ட்ரெயினை வீடியோ எடுத்தீங்களான்னாரு. எடுத்துட்டேன் அப்படின்னேன். அவர் ட்ரெயின்குள்ளார எடுக்கிறேன்னு நினச்சிட்டு நான் சொன்னேன். ஆக்சுவலாக என்னவா, இந்த தெமோதரா ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பெரிய பியூட்டியே வந்து நம்ம போன ட்ரெயின் நேராக போயிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் சர்க்கிள் அப்படியே சுற்றி தெமோதரா ரயில்வே ஸ்டேஷனுக்கு அடியில், அதாவது அண்டர் கிரவுண்டில் வந்து அந்த ட்ரெயின் போகுமா. அப்போ அந்த மேலேருந்து நின்று டாப் ஆங்கிளில் நின்று வீடியோ எடுத்தால் போகிற அந்த வியூஸ் வந்து செமையாக இருக்குமா. சரி, அதுக்காக தான் இத்தனை பேர் இறங்கியிருக்காங்க அது வேடிக்கை பார்க்குறதுக்கு. நம்ம ஃபஸ்ட்டு டைம் அப்படிங்கிறதுனால நமக்கு இதை பற்றி தெரியல, அதனால் நம்ம எடுக்கலை. சரி நெக்ஸ்ட் டைம் வந்தால் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அங்கேருந்து ஒரு ஆட்டோவை பிடிச்சிட்டு இப்போ எல்லைக்கு நம்ம போய்கிட்டு இருக்கோம். ராமமயனால வருதுல்ல, ராவண கேவ் ரைட்டு, அங்கே தான் சீதையை கொண்டு வந்து வச்சுருந்தாரா? ராவணா ஃபால்ஸுங்கிறது ராவணா ஆட்டோ போ, அது வந்து கொஞ்சம் அதை தாண்டி போகணும். இல்லை அது என்ன ஹிஸ்ட்ரின்னு கேட்குறேன். அதுக்கு அது வந்து இந்த டூரிஸ்ட் படம் தான் ராவணா ஆட்டோ. ராவணா கேவ் பக்கத்தில் தானே இருக்குது ராவணா ஃபால்ஸுங்கிறது. ராவணா கேவை தாண்டி கொஞ்சம் கீழே போகணும். அப்படியே நடந்தே போகலாம்ல, அது நடந்து போகிறதுக்கு ஏழும் ஒரு அங்கேயும் ஒரு 4 கிலோமீட்டர். நோரேலியாவுக்கு நிறைய பஸ் இருக்குல்ல அங்கேருந்து. அங்கே எவ்வளோ நேரம் ஆகும் டைமு? ஒரு 3 மணி நேரம் போகும். 3 மணி நேரம் ஆகும். தெமோதராவிலேருந்து எல்லை வரைக்குமான இந்த சூப்பரான ஆட்டோ ஜேர்னியில் நம்ம போகிற வழியெலாம் பார்த்திங்கன்னா பச்சை பசேல்னு ஃபுல்லாக டீ எஸ்டேட் தான். பார்க்குறதுக்கே கண்ணுக்கு குளிர்ச்சியாக அப்படி ஒரு சூப்பரான டிரைவ் பண்ணி தான் நாம் வந்து எல்லையை போய் ரீச் பண்ணோம். ரயில்வே ஸ்டேஷன் இருக்கே மெயின் தானே அது. அது பக்கத்துலேயே தான் பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். பஸ் ஸ்டாப் தான். ஓகே, அதுதான் ரயில்வே ஸ்டேஷன் இல்லை. அதான் இப்போ நின்றுச்ச ட்ரெயின் அதுதானே. நூறேலியே போகிற பஸ்லாம் இங்கே தான் நிற்குமா? இந்த வழியாக தான் போகும். நாம் இப்போ எல்லைக்கு வந்துட்டோம். இந்த எல்லை எப்படின்னா, நம்ம ஊரில் எப்படி கோவா வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரி மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபாரினர்ஸ் ஃபுல்லாக வந்து ஃபாரினர்ஸ் தான் இருப்பாங்க. அது இந்தியாவா இல்லை ஃபாரினா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி இந்த எல்லையும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபாரினர்ஸால் நிரம்பி வழிஞ்சுது. பார்க்குற இடமெல்லாம் ஃபாரினர்ஸ் தான். பார்க்குற இடமெல்லாம் பப்பு, பாரு, நிறைய வந்து ரெஸ்டாரண்ட்ஸு, வெஸ்டர்ன் சைடில் எல்லாமே டிஜே மியூசிக்கோட பார்க்கவே வந்து ஒரு வித்தியாசமான கல்ச்சராக இருந்தது. அது ஸ்ரீலங்கா மாதிரியே தெரியல, வேறு ஏதோ ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரி போன மாதிரி தான் நமக்கு ஒரு ஃபீல் இருந்தது. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு பெரிய ஊராக தெரியல, ஒரு சின்ன ஊராக தான் இருந்தது. ஆனால் இந்த ஊரில் எல்லாமே வந்து வெஸ்டர்னைஸ்டு கல்ச்சராக இருந்தது. அதுதான் பார்க்குறதுக்கு ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது நமக்கு. அமௌண்ட்டா ஒரு 2000 2500 அப்புறம் நான் அவர்கிட்ட ஏதாவது ரூம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டேன். சரி அப்படின்னு, நான் என்ன பட்ஜெட்னு கேட்டார். நான் சொல்லியிருந்தேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போனார். பார்க்கலாம் இந்த ரூம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு. நாம் ரூமுக்கு வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு உடனே அங்கேருந்து கிளம்பிட்டோம். அதனால் ரூமை உங்களுக்கு காமிக்க முடியல. ரூமை நான் அப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். அதாவது ராமாயணத்தில் சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம். இப்போ அந்த இடம் என்னங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம எல்லை வந்து ஆக்சுவலாக 4 மணிக்கு தான் வந்தோம் ரூமுக்கு. வந்துட்டு கொஞ்சம் நேரம் சார்ஜ் போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சரி மேலே போய் பார்த்துட்டு வரலாம். அதாவது இங்கே வந்து நான் வந்தால் பார்க்கணுன்னு நினச்சிட்டு இருந்த இடம்
ராவணன் குகை. இந்த ராவணன் குகையோட ஃபேமஸ் என்ன, இங்கே வந்து ராவணன் குகையில் என்ன ஃபேமஸான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராவணன் வந்து சீதாவை இந்தியாவிலேருந்து கடத்தி கொண்டு வந்து இந்த குகையில் தான் வச்சுருந்தாராம். இங்கேயும் நோரேலியாவில் உள்ள இன்னொரு மலை இருக்குது, அங்கேயும் கொண்டு போய் வச்சுருந்தாராம். இங்கே வந்து சுரங்கப்பாதை ஒன்று அமைச்சு நோரேலியாவில் உள்ள அந்த மலைக்கும் இதுக்கும் ஏறக்குறைய இங்கேருந்து நோரேலியா வந்து ஒரு 30-35 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். 35 கிலோமீட்டராக கூடவே இருக்கும். இங்கேருந்து நோரேலியாவுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 40-50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப டிஸ்டன்ஸு. அங்கே குகையிலே உள்ளுக்குள்ளாரே போயிட்டு வர்ற மாதிரி வசதி பண்ணி யாருமே வராத அளவுக்கு சீத்தையை கொண்டு வந்து வச்சுருக்காங்க. சரி, அந்த இடத்த நம்ம எப்படியும் பார்த்துடணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லைக்கு நம்ம வந்திருக்கோம். ஆனால் மெயின் ரோட்லேருந்து இங்கே போகிறதுக்கு ஒரு 1.2 கிலோமீட்டர் வந்து நடந்து போகணுமா. அதுதான் நமக்கு வந்து சேலஞ்சாக இருக்க போகுது. நம்மளால் நடக்க முடியாது. பாருங்கள், மெயின் ரோடு அதுதான். மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் தூரம் நடந்துட்டேன். இதுவே நமக்கு மூச்சு வாங்குது. அது ஈவினிங் டைம் வேறு, மணி 5 ஆகுது. என்னை தவிர யாருமே இல்லை, நான் மட்டும் தனியாக போகிறேன். எந்தளவுக்கு சேஃப்டி இருக்குன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் ஏதோ ஒரு அசட்டு தைரியத்தில் போயிட்டுருக்கேன். பார்ப்போம். ரொம்ப மூச்சு வாங்குதுங்க. நான் எப்படி அங்கே ஏற போகிறேன்? படி இதுக்கே என்னால் ஏற முடியலையே. எப்பா எப்பா எப்பா. இது பாருங்கள், ஹோம் ஸ்டே எல்லாம் கூட வச்சுருக்குறாங்க. நேச்சுரல் வுட்லேண்ட் ஹோம் ஸ்டே. என்ன ரெஸ்ட் எடுத்துக்கோ. நாளைக்கு தான் வருவோன்னு பார்த்தேன். இந்த ஒரு இடத்துக்காக நாளைக்கு ஒரு நாள் வேஸ்ட் பண்ணணுமா, அதனால சரி இப்போயே வந்துடலான்ட்டு தான் வந்துட்டேன். இருங்க கொஞ்ச நேரம், இதுக்கே என்னால் முடியல. ஸோ அப்படி ஒரு ராமாயணத்தில் சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான இடத்த பார்க்க போகிறோன்னு நினைக்கும்போது ஒரு ஆர்வமாக இருக்குது. ஆனால் யாரும் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது தான் வருத்தமாக இருக்குது. யாரும் வேறு இல்லை. யாராவது கம்பெனிக்கு இருந்தாலும் பரவாயில்ல. ஈவினிங் டைம், இருக்கிற டைம் வேறு ஆகிடுச்சு. அதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. சரி வாங்க, கொஞ்சம் தூரம் பார்ப்போம், முடிஞ்சால் ஏறுவோம். இன்னொரு விஷயம் சொல்லணும். இதுக்கு அது ஃபால்ஸ் ஒன்று இருக்குது இங்கே, ராவணா ஃபால்ஸ்னு. அங்கேயாவது போயிட்டு வந்துருக்கலாம். போகலாமா வேண்டாமா, மனசு ஒரு குழப்பமான நிலைமையில இருக்குது. யாருமே இங்கே வரமாட்டாங்க போல் இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும். ஆட்டோ சார்ஜ் வந்து நம்ம ஆளுங்க, சரி தமிழ் ஆளுங்களா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இது அவங்கள இது பண்ண முடியல. அவங்க என்ன பண்ணுறாங்க, நான் போகிற ரோடு கரெக்டாக இதுதான் கொஞ்சம் தூரம் போனால் படிக்கட்டு ஏறும். இந்த படிக்கட்டை பார்த்தா நமக்கு ஒரு ஐடியா வரும். அது தமிழ் ஆளுங்கன்னு நம்ம இது பண்ணுறோம். ஆனால் என்ன பண்ணுறாங்க, இங்கே தமிழ் ஆளுங்க தான் நம்மள்கிட்ட அதிகமாக கேட்குறாங்க. நேற்று ராவணா கேவ் ஸ்ட்ரைட்டா எவ்வளோ டிஸ்டன்ஸு போகிற தூரம் இதுக்கு இடம் கரெக்டு தான், ரூட்டு. ஆனால் எவ்வளோ தூரம்னு தெரியலையா. எனக்கு தெரிஞ்சு இருக்கிற டைமு நான் மட்டும் தனியாக போயிட்டு 1.5 கிலோமீட்டர் போயிட்டு திரும்பி இந்த காட்டுக்குள்ளார வர்றதுங்கிறது ரிஸ்க்கு தான். கொஞ்சம் தூரம் போயிட்டு ரிட்டர்ன் ஆகிடுவாங்க. உள்ளுக்குள்ளார கொஞ்சம் பீதியாகுது. வாயெல்லாம் குளருதே.
ஸோ அந்தமாரி நேற்று கேண்டியில் எல்லோரும் வந்து 700 கேட்குறாங்க. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நான் தங்கியிருக்கிற ரூம் போகிறதுக்கு. தமிழ்நாடு ஒருத்தர் 1000 ரூபா கொடுங்க அப்படிங்கிறாரு. என்ன பண்ணுறது? அதுமாரி இங்கே வந்து பார்த்தா நான் எல்லைக்கு அடுத்த ஸ்டேஷனில் இறங்கி இந்த நயனார்ச்சி பிரிட்ஜ் பார்க்கத்தான் போனேன். இறங்கி வருவோம் அப்படின்னு போனால் அவர் 2000 ரூபா கொடுங்கிறாரு. 2000 ரூபா கொடுக்க முடியாது, 1000 ரூபா பேசிட்டேன். கடைசியில் 1000 ரூபாயும் வாங்க மாட்டேன்ட்டார். கடைசியில் பேரம் பேசி 1100 ரூபாய்க்கு வந்தாங்க. மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 4-5 கிலோமீட்டர் தான் இருக்கும், அதுக்கு இவ்வளோ காசு. சரி இருங்க பார்ப்போம். பாருங்கள் இந்த வியூ நல்லா இருக்குங்க, காமிக்கிறேன். ராவணா கேவ் டிஸ்டன்ஸு 50 meter. கேவ் 15 மீட்டரா? ஓகே. ஸ்ட்ரைட்டா? ஸ்டெப்ஸு இஸ் தேர்? Yes. ஓகே. த ஸ்டெப்ஸ் வில் ஸ்டார்ட் 50 மீட்டரா? ஓகே, தேங்க்யூ. இங்கேருந்து போனால் 50 மீட்டர் அப்படின்னாரு. பார்த்தா 50 மீட்டரில் கேவே இருக்குமான்னு கேட்டேன். அவருக்கு பாவம், நான் பேசுகிறது அவருக்கு புரியல. வியூ நல்லா சூப்பராக இருக்குது. நான் பேசுகிறது அவருக்கு புரியல, அவர் பேசுகிறது எனக்கு புரியல. ஏதோ பேசி மேனேஜ் பண்ணுறவங்க. சரி இருங்க, கொஞ்சம் படிக்கட்டுக்கிட்ட போயிட்டு அப்புறமா நம்ம கண்டினியூ பண்ணுவோம். கண்ணாடி போட்டால் ரொம்ப இருட்டாக தெரியுது, இன்னும் பீதியாகுது. அதனால தான் கண்ணாடி கழிச்சிட்டேன். ஃபாரஸ்ட் ராவணா ஹோம் ஸ்டே எல்லாம். இது 500 மீட்டரா? இங்கேருந்து 1/2 கிலோமீட்டர் நடக்கணுமாம்ல இன்னும். அந்த அம்மா 1 கிலோமீட்டர்னாங்க. ராவணா எல்லாம் வரலாற்று சிறப்பு மிக்க குகை. Archaeology department decided to remove the concrete slab in front. Okay, sir. Yes. Okay. Temple down 100. 200. Meter, temple free. Okay. Temple free, la? Temple free, temple repair, flat, Okay. 100 meter. Okay. Sri Lanka Ravana, 5,400 plane Pushpa Viman, India Ramakumara, Sita Devi, Hanuma Hamuda, Dhanuskodi India Palan, Rameswaram Palan. Okay. Yes, yes. Okay. That is the history. Yes. இதுதான் ராவணா கேவ் போகக்கூடிய கேட்டு. நம்ம ஆக்சுவலாக இங்கேருந்து ஒரு 3/4 கிலோமீட்டர் வந்துட்டோம். எப்படியும் ஒரு 3/4 கிலோமீட்டர் இங்கே இருக்கும். அவர் 1/2 கிலோமீட்டருங்கிறாரு. பார்ப்போம். நமக்கு ஒரு பெரிய சேலஞ்சு தான். கம்பெனியே இல்லாமல் இருந்தது. இதுதான் இந்த படிக்கட்டு. இதுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் பார்த்தீங்கன்னா லோக்கலுக்கு 50 ரூபா, ஃபாரினருக்கு 200 ரூபாய். ஆக்சுவலாக நான் இது ஏறவே வேண்டாம், ஏன்னா இந்த ஏரியாக்குள்ளார வரும்போதே ரொம்ப பக்கு பக்குன்னு இருந்தது. தனியாக போக வேணான்னு தான் பார்த்துட்டு யோசிச்சுட்டு நின்றுருந்தேன். கீழே நமக்காக ஒரு குரூப் காரில் வந்தாங்க, ஒரு 2-3 பேர். பரவாயில்லடா, நமக்கு கம்பெனி கிடச்சிடுச்சு, ஏறிடுவோம். கால்வெளி வேறு எனக்கு. சில பேர் பார்த்துட்டு கீழே இறங்கிட்டு இருக்காங்க. நம்ம கொஞ்சம் தூரம் ஏறுவோம். பெரிய சேலஞ்சிங்காக தான் இருக்குது. ஏன்னா ட்ரெயினில் வேறு வீடியோ எடுக்கிறதுக்கு மாஞ்சி வீடியோ எடுத்தது நின்றுக்கிட்டே இருந்தேன். அது வேறு கால்வலி. ராவணனை பார்க்க போகிறதோ சும்மாவா? நமக்கு இதுதான் வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங். நீங்கள் வந்தீங்கன்னா தண்ணிலாம் எடுத்துகிட்டு வாங்க. பாருங்க, இவங்க தான்
ஏறுறாங்க. இவங்க வர்ற துணிச்சலில் தான் நானும் போகிறேன். நான் யாரும் இல்லையோன்னு நினச்சி பயந்துக்கிட்டே இருந்தேன். கீழே அந்த ஸ்டெப்ஸை மட்டும் பார்த்துட்டு கிளம்பிடுவோன்னு தான் பார்த்தேன். கடைசியில் ராவணன் நமக்கு கம்பெனிக்கு ஆள் அனுப்பிட்டார். ஐயோ, கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் ஒன்று இருக்குது. கீழே இறங்கும்போது வந்து பார்ப்போம். அது அந்த கோயில் நல்ல வெளியிலேருந்து பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. இந்த இடமே பார்த்திங்கன்னா சிமெண்ட்டில் படிக்கட்டு கட்டியிருக்காங்க. இருந்தாலும் செங்குத்தாக ஏறுறதுனால கஷ்டமாக இருக்குது. வயசானவங்க, குண்டாக இருக்கிறவங்கெல்லாம் வர்றதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க. ஏன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. முடியும்னா வாங்க தாராளமாக. நான் போகக்கூடிய இந்த இடம் எனக்கு வந்து மிகப்பெரிய சவாலாக இருந்தது. காரணம் என்னென்னா, ஒரு அடர்ந்த காட்டுக்கு நடுவில் தான் இந்த படிக்கட்டு வந்து செங்குத்தாக ஏறுது. இன்னும் சொல்லப்போனால் அந்த அடர்ந்த காடுங்கிறது அந்த செடி கொடிகள்லாம் நம்ம மேலே பட்டு உராயிற மாதிரி தான், அந்த அளவுக்கு ரொம்ப அடர்ந்து இருக்கு. எனக்கு இங்கே அனிமல்ஸ் எதுவும் இருக்குமா இல்லையாங்கிற விவரம் தெரியல. இருந்தாலும் மனசில் ஒரு பயம் இருந்துக்கிட்டே தான் இருந்தது. ஏன்னா இப்படி ஒரு அடர்ந்த காட்டில் போகிறது உண்மையிலே டேஞ்சர் தான். ஒரு 10 ஸ்டெப்ஸ் தாங்க ஏற முடியுது. அதுக்கப்புறம் ஏறவே முடியல. டயர்டாகிடுது. என்ன பண்ணுறது, உங்களுக்காக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ண வேண்டியதாக இருக்குது. அம்மா கீழே பாருங்கள், அவங்க கம்பெனி எடுக்கிறேன்னு அவங்க வந்தாங்கன்னா அவங்க 2 ஆனால் 10 படி ஏறிட்டு நிற்கிறேன். அவங்க 2 படி ஏறிட்டு நிற்கிறாங்க. அப்படியே அரை மணி நேரம் நிற்கிறாங்க. இந்த ஜென்மத்தில் அவங்களால வந்து பார்க்க முடியுமான்னு தெரில. ஃபுல்லாக காடு தான். மனசில் ஆஞ்சநேயரை நினச்சிட்டு ஏறுவோம். ஜெய் ஆஞ்சநேயா, ஏறுடா. ஏப்பா, எல்லா விதத்துலேயும் நம்ம தில்லு எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. ஐயோ, குப்புறம் விழுந்துரும் போல் இருக்கேன். ஏற ஏற முடிவு இல்லாமல் போயிட்டேல இருக்கு. ஆளே கணக்கு யாருக்காலும். பசங்கன்னா கூட டக்கு டக்குன்னு வந்துடுவாங்க. அப்புறம் இங்கே டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் எத்தனை மணிக்குன்னு தெரில, கேட்டு சொல்கிறேன். ஈவினிங் 6 o'clock முடியுதான். ஐயோ, பாம்பு புத்துலாம் இருக்குடோ. பாருங்க, இந்த இடம் வியூ பாயிண்ட் நல்லா இருக்கு. இருங்க காமிக்கிறேன். ஐயோ பாருங்க, செமையாக இருக்குல்ல. ராவணன் சீதையை மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் அருகே உள்ள பஞ்சவடி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து தான் கடத்திக்கிட்டு வந்து இந்த இடத்துல, அதாவது அசோகவனத்தில் வச்சுருந்தாருங்கிறதான் உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அசோகவனத்தில் வைக்கிறதுக்கு முன்னாடி அவர் இந்த இடத்துல தான் டெம்பரவரியாக கொண்டு வந்து சீதையை மறைச்சி வச்சதா சொல்கிறாங்க. கடல் மட்டத்திலிருந்து 1370 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய இந்த குகைக்கு தான் இப்போ நம்ம போகிறோம். இப்போ நம்ம போகக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா மேலே ஃபைனலாக வந்து ஒரு குகை ஒன்று இருக்கும். அந்த குகை தான் வந்து ராவணன் வந்து பஞ்சவடியிலேருந்து சீதையை கடத்தி கொண்டு வந்து அந்த குகைக்குள்ளே தான் ராமருக்கு தெரியாமல் மறைச்சி வச்சுருந்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம அந்த குகைக்கு தான் போயிட்டுருக்கோம். அந்த குகைக்கு கீழே இன்னொரு சைடு இருக்குது. அந்த சைடு போனால் ராவணன் ஃபால்ஸ்னு இன்னொரு இடம் இருக்குது. அந்த ஃபால்ஸை நீங்கள் அடுத்த காணொலியில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ இங்கிருந்து டனல் வழியாக அசோகவனத்துக்கும் ஒரு வழி இருக்கிறாப்புல சொல்கிறாங்க. இது எல்லாமே நீங்கள் அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் நீங்கள் ஒவ்வொன்றா பார்க்கலாம். என்ன சத்தம் தான் தெரில.
ஐயோ என்னங்கடா திரும்ப இறங்குது. ஏறுறோம் இறங்குறோம். அதுக்கு ஸ்ட்ரைட்டாக அப்படி ஒரு பாலம் போட்டிருக்கலாம்ல, ஏற வச்சு இறங்க வச்சு. நம்ம கூட கொஞ்சம் ஒரு 3-4 பேர் நடந்து வந்துட்டு இருந்தாங்க. அவங்க நடக்க முடியாம தான் நடந்து வந்துட்டு இருந்தாங்க. அவங்களும் கொஞ்சம் தூரம் வந்துட்டு திரும்பி ரிட்டர்ன் போயிட்டாங்க. இப்போ ஆள் நடமாட்டமே கிடையாது, என்னை தவிர. நான் மட்டும்தான் இந்த இடத்துல நடந்து போய்கிட்டு இருக்கேன். உண்மையிலே வாழ்க்கையில் இப்படி ஒரு மரண பீதியை நான் சந்தித்ததே இல்லை. மணி பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய மணி 6 ஆக போகுது. இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் இருட்டிடும். எனக்கு இருக்கிற பயம், நான் மட்டும் தனியாக போகிறேன். இந்த காட்டில் வேறு ஏதாவது அனிமல்ஸ் இருக்குமா, பாம்பு கும்பு ஏதாவது வந்ததுனாலும் நமக்கு தெரியாது. ஏதாவது காப்பாற்றுறதுக்கு ஆள் கூப்பிட்டா கூட உதவி பண்ணுறதுக்கு கூட ஆள் கிடையாது. உண்மையிலே இப்படி ஒரு இடத்துல வந்து நம்ம மாட்டிக்கிட்டோமே, சரி பாதியில் இறங்கி போயிடுவோம்னு தோணுது. அதே சமயம் இவ்வளோ தூரம் வந்தாச்சு, உங்களுக்கு இதை காமிக்காமல் போனால் நல்லா இருக்காது. கண்டிப்பாக இந்த இடத்த காமிச்சே ஆகணும் உங்களுக்கு. எனக்கும் அதை பார்க்கணுங்கிற ஆர்வம் இருந்தாலும் உங்களுக்கு இதை காமிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் தான் எனக்கு ரொம்ப இருக்குது. இப்போ பாருங்கள், கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் அவங்க யாருமே ஆளாக இல்லை. ஏன்னா இதுக்கப்புறம் ஆளும் யாரும் வருவாங்களான்னு தெரியாது, வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அவரே சொல்லிட்டாரு, கீழே வந்து ஆக்சுவலாக ஒரு 5:15 என்னமோ 5:30 க்ளோஸ் பண்ணிவிடுவாங்களாம். முடியலங்க. என் கூட வந்த குரூப்பு அப்படியே இறங்கி போயிட்டாங்க போல் இருக்கு. எனக்கே கண்ணில் அந்த பயம் பதட்டெல்லாம் தெரியக்கூடாதுன்னு தான் கண்ணாடி போட்டிருக்கேன். அதையும் கிண்டல் பண்ணாதீங்க. தலைக்கு தில்லை பார்த்தியான்லாம் போடுவீங்க கமெண்ட்டில், எனக்கு தெரியும். என்னடா என்னடா ஏதோ சவுண்ட்லாம் கேட்குது வித்தியாசமாக. நாய் குலைக்கிற சத்தம் கேட்குது. எங்கேருந்து கேட்குதுன்னு தெரியலையே. வேர்த்து வேற ஊற்றுது. பயத்தில் பாதி வேர்க்குது, நடக்கிறதுல பாதி வேர்க்குது. ஐயோ என்னங்கடா இது. ஐயோ இங்கே பாருங்களேன். இப்போ இதில் வர பூந்து போகணும் போல் இருக்குங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அவங்க வந்தோன்னே போகுமா. என்ன தான் தில்லா வந்தாலும் கொஞ்சம் பயம் எட்டி பார்க்க தான் செய்யுது. கொஞ்சம் எட்டி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஐயோ என்னங்க இது இப்படி இருக்கு பாருங்க. ஒரே இருட்டாக இருக்குங்க. இந்த இருட்டில் தான் நான் போகணுமா? இவ்வளோ இருட்டாக இருக்கே. யாராவது இருக்கீங்களா? ராவண ஐயா, உங்களை நம்பி தான் வரேன். என்னை காப்பாற்றுங்க, எந்த பிரச்சனையும் இல்லாமல். இருட்டிடுச்சிங்க. எங்கே கண்ணாடி கைட்டு பார்க்குறேன். இருட்டாக தாங்க இருக்குது. கொஞ்சம் பரவாயில்ல. தவிர நல்லா சவுண்டு கேட்குது பாருங்க. இன்னும் அங்கெல்லாம் ஏறணுமே. கப்புன்னு ஏறிடும். இது பாருங்க, இதிலலாம் தான் ஏறணும். எப்பா கீழே விழுந்துருவோம் போல் இருக்கு. கொஞ்சம் 200 ரூபா வாங்குறாங்க. கொஞ்சம் நல்லா ரோடு நல்லா ஏறுறதுக்கு வசதி பண்ணி வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த இயற்கை மாறக்கூடாதுங்கிறதுக்காக அப்படியே விட்டாங்க போல் இருக்கு.
ஏம்மா நம்மள்கிட்ட சாமி முடியல. நீ எவ்வளோ தூரம் ஒன்றும் தெரியலையே. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஆள் நடமாட்டமே இல்லை. பாருங்க, ஆளே காணும். ஓகே, தம் கட்டி ஏறிடும். ரெடி ஜூட். அம்மா குப்பரா கொண்டுருவோம் போகிறதுக்கு. முடியலங்க, இங்கே யாருமே காணும். பூச்சி போட்டு ஏதாவது இருக்குமா, அனிமல்ஸ் ஏதாவது இருக்குமா, வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குமான்னு பயமாக இருக்கு. ஓரளவுக்கு வந்துட்டோங்க. இருங்க, நான் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். முன்னாடி வித்தியாசமாக சவுண்ட்லாம் கேட்குது பாருங்க. அதுதான் குகைன்னு நினைக்கிறேங்க. இருங்க, பக்கத்தில் போய் காமிக்கிறேன். சவுண்டு தான் நமக்கு கிளியை ஏற்படுத்துது. பாருங்க எப்படி இருக்கு. சறுக்கு அப்படி வந்துடலாம் போல் இருக்கு. இருங்க, ரிஸ்க் எடுக்க வேணாம். அப்படி வரும். அந்த பக்கம் மண் சரிஞ்சு இத்து போயிருக்கு பாருங்க. போய் இதெல்லாம் எப்போ உடச்சி கொண்டு இருக்கு. கையை பிடிச்சி பாருங்க எப்படிலாம் உளுத்து போயிருக்கு பாருங்க. சேஃப்டியே இல்லை. இதை பிடிச்சி இதை மாற்றினேன். இதனால தான் யாரும் வரமாட்டேங்கிறாங்க போல் இருக்கு. வவ்வால் சத்தம் நினைக்கிறேன். வவ்வால்லாம் சத்தம் போடுதுங்க. டைம் வேறு 6 ஆக போகுதுங்க. இருட்டிடுச்சு. ஹலோ, இருக்கீங்களா? யாருமே காணுமே. ஹலோ ராவணையா, எங்கேயா இருக்கீங்க? சீதாமாவை கொண்டு வந்து இவ்வளோ சேஃப் கஸ்டடியில் வச்சுருந்துருக்குறீங்களே. ஃபுல்லாக இருட்டாக இருக்குதுங்க. மண் வேற வழுக்குது. மேலே ஏற முடியாது. சறுக்கி விடு பாருங்க. இதில் ஏறினா அதாங்க குகை. அந்த இடம் தான் பாருங்க. சறுக்குது. ஃபுல்லாக மண் தான் இருக்குது. காலை வச்சோன்னு வச்சுங்களேன், சறுக்குது பாருங்க. வச்சாலே சறுக்குது. அதனால் சேஃப்டி இல்லை. இதுக்கு மேலே அங்கேயும் போக முடியாது. வவ்வால்லாம் நிறைய இருக்குது. ஒரே சத்தம் போட்டுட்ருக்கு வவ்வால். இதுதாங்க குகை. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஐயோ, பார்த்தாலே மயக்கம் வருதுங்க. தலை சுற்றுற மாரி ஒரு குகை. இந்த இடத்த எப்படி தான் கண்டுபிடிச்சாருன்னு தெரியலையே. இதில் இன்னும் கூட போய் ஏறி போகலாம் போல் இருக்கீங்க. தனியாக ஒரு படிக்கட்டு வச்சுருக்குறாங்க. அங்கே வழி பூல் இருக்கு. இதுவே நமக்கு அள்ளு கையிலுது. எப்படி வேர்த்து ஊற்றுது பாருங்கள் எனக்கு. ஐயோ, உண்மையிலே செம்ம த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸு. அது இதுமாரி தனியாக வரும்போது பாருங்கள், என்னை தவிர யாருமே இல்லை பாருங்கள்.
எங்கேயுமே ஆளை காணும். நான் மட்டும்தான் வந்து மாட்டிக்கிட்டேன் போல் இருக்கு. அவங்க வர்றாங்கங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நானே வந்தேன். சரி, சரி இறங்கும். அந்த படிக்கட்டில் ஏறி பார்ப்போமா என்னதான் இருக்குன்னு. படிக்கட்டில் ஏறலாமா? கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, ரிஸ்கியாகவும் இருக்குது, இருட்டாக இருக்குது. இதில் அடியில் போகிறேன். அம்மா எக்ஸ்கியூஸ் மீ, யாராவது இருக்கீங்களா? ஐயோ, இங்கே தாங்க மரண வாசம் இருக்குது. எப்படி இருக்குது பாருங்களேன் இடம். பாருங்க, சவுண்டு வேற ஏதோ வித்தியாசமாக கேட்குதுங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, படிக்கட்டில் ஏறி அங்கே போ. ஹலோ ஹலோ, இந்த குகையில் தாங்க கொண்டு வந்து வச்சுருக்கிறாரு. இந்த குகையோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்தியாவிலேருந்து சீதையை வந்து ராவணன் தூக்கிட்டு வந்து இந்த குகையில் தான் ஃபஸ்ட்டு வச்சுருந்தாராங்க. இன்னொரு எல்லா குகைன்னு இன்னொன்று இருக்கான். எல்லாலேயே ஒரு இன்னொரு மலை அங்கே வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே கொண்டு வந்துட்டாரான், சேஃப்டியாக இருக்கும்னு. இங்கே யாருமே வர முடியாது அப்படிங்கிறதுனால இங்கே கொண்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து சுரங்கப்பாதை ஒன்று, அதோ மேலே இப்போ காமிக்கிறேன் பாருங்கள், அதுக்கு கீழே வந்து சுரங்கப்பாதை அங்கே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க போல் இருக்கு. அதனால் அந்த சுரங்கப்பாதை வழியாக இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் போனீங்கன்னா, இருங்க ஜூம் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். அதுதாங்க அங்கே தாங்க சுரங்கம் போகுது. அது வழியாக அண்டர் கிரவுண்டில் வந்து சுரங்கம் ஒன்று போகுது. போய் ராவணன் ஃபால்ஸ்னு 4 கிலோமீட்டர் இருந்தாண்ட இருக்குது, அங்கே போய் கனெக்ட் ஆகுதான். இன்னொன்று வந்து 40 கிலோமீட்டர், இங்கேருந்து நூறேலியா 40 கிலோமீட்டர் நினைக்கிறேன், அங்கே போய் கனெக்ட் ஆகுதான். ஸோ எப்படிலாம் பிளான் பண்ணி சேஃப்டியாக வச்சுருக்காரு பாருங்களேன் சீத்தையை. பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள், இருட்டு, கும்மி இருட்டு, வவ்வால் சவுண்டு கேட்குதா? கீழே மசூதியிலேருந்து எங்கேயோ ஓதுறாங்க, அந்த சத்தம் கேட்குது. அது கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது நமக்கு. இல்லாட்டினா இன்னும் மயான அமைதிம்பாங்களே, அதுதான் இது. சரி, இதுக்கு மேலே இங்கே நிற்கிறது சேஃப்டி இல்லை. இருட்டிடுச்சு, மணி 6 ஆகிடுச்சு. அவங்களும் அப்படியே திரும்பி போயிட்டாங்க போல் இருக்கு. அவங்க பயந்தாங்க, முடியாமல் போயிட்டாங்க. அங்கேயே பயமாக இருக்குன்னா இங்கெல்லாம் வந்தாங்கன்னா அவ்வளோதான். பார்த்துக்குங்க, சீதையை தூக்கிட்டு வந்து ராவணன் வச்சுருந்த இந்த குகையை நம்ம பார்த்துட்டோம். பல ரிஸ்க்குக்கு இடையில் வந்து உங்களுக்கு இதை நான் காமிச்சிருக்கேன். பாருங்க, எங்கே பார்த்தாலும் ஒரே இருட்டாக இருக்குது. சரி, லைட் அடித்து பார்ப்போம், இருங்க ஒரு நிமிஷம். டார்ச் லைட், டார்ச் லைட் வெளிச்சத்தில் எதுவும் தெரியுதா? ஒன்றும் பெருசாக நம்மள்ட்ட மொபைல் டார்ச்சை வச்சு பெருசாலாம் பார்க்க முடியாது. சரி, ஓகே, இதுக்கு மேலே ரிஸ்க்குங்க. அவங்களும் ஆளை காணும், நம்ம இறங்கிடுவோம் நல்ல நேரத்தில். சரி, அப்படியே இறங்கும். நமக்கு ஏறுறது ஒரு விதத்தில் சேலஞ்சாக இருந்ததுன்னா, இறங்குறது அதை விட சேலஞ்சாக இருந்தது. கரணம் தப்பினால் மரணங்கிற மாதிரி ஒரு சின்ன ஸ்டெப்ஸ் வந்து நம்ம தப்பி தவறி வேற எங்கேயாவது மண்ணில் வச்சு சறுக்கி விட்டுச்சு அப்படின்னா கீழே உருட்டிட்டு போய் உழுத்துரும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு பகுதியாக இது இருந்தது. எனக்கே உண்மையிலே நம்ம தனியாக வந்துட்டு தனியாக நம்ம தான் இங்கே வந்தோமா,
திரும்ப இப்போ ரிட்டர்ன் ஆகிறோமான்னு நினைக்கும் போது எனக்கே உடம்பு சிலிர்த்து போச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சாகச பயணம்னு சொல்லலாம் இதை. இதுக்கு மேலேயும் நம்ம இங்கே இருக்கக்கூடாது. வினோதமான சத்தங்கள்லாம் வருது. நம்ம கிளம்புவோம். ஓகேங்க, உங்களுக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடத்த காமிச்சோங்கிற திருப்தியோட நான் இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நான் ஒரு பல ரிஸ்க்குக்கு இடையில தான் உங்களுக்கு ஒரு நல்ல இடத்த காமிக்கணும், நம்ம ராமாயணத்தில் சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான இடத்த இலங்கைக்கு வந்திருக்கிறோம் காமிக்கணும் அப்படின்னு தான். நாளைக்கு வந்து நோரேலியா போகிறேன். இந்த குகை வந்து அந்த இடத்துல சீதாவுக்கு ஒரு கோயில் இருக்குது, அந்த இடத்துல போய் ஜாயிண்ட் ஆகும். அங்கேயும் வச்சுருந்தார் சீதையை. அந்த இடத்தையும் வந்து நாளைக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதனால் நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பார்க்க முடியும். மீண்டும் அடுத்து ஒரு அட்வென்ச்சரான வீடியோவில் நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். இந்த ஸ்ரீலங்கன் சீரீஸை தொடர்ந்து பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிற உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். உங்களுடைய சப்போர்ட்னால தான் என்னால் இந்த அளவுக்கு ஓட முடியுது. தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.